சொல்லப்படுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்த தேர்தல் ஆணையம் புலி சின்னமும் ஏர் உழவு செய்யக்கூடிய விவசாயி சின்னமும் மட்டும் தர முடியாது, மீதி ஃப்ரீ சிம்பலை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. ஆனா இப்போ இறுதியா நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு அந்த பழைய கரும்பு விவசாயி சின்னத்தையே கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் அணுகும் பொழுது அந்த கரும்பு விவசாயி சின்னம் இப்போ மணிப்பூர்ல ஒரு கட்சியிடம் இருக்கு, அதனால அதை உங்களுக்கு தர முடியாதுங்கிற ரேஞ்சில குரலியத்தை காட்டிட்டு இருக்காங்க. இது இப்போ நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய அளவு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை இது கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கு எந்த ஒரு விடயத்திலுமே மிகப்பெரிய அளவு அதிரடியா ஃபேஸ் பண்ணக்கூடிய சீமான் அவர்கள் இந்த சின்ன விவகாரத்துல அவருக்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அநியாயம் அப்படிங்கிறது அவரை பொறுமை இலக்கம் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. சொல்ல போனா மாநில கட்சிகளுக்கான சின்னத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பண்றதுக்கான சான்ஸே இல்ல. ஏன்னா தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திரால சைக்கிள் சின்னத்தை தான் பயன்படுத்துறாங்க. அதே சைக்கிள் சின்னத்தை உத்தரப்பிரதேசத்துல நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியான சமாஜ்வாதி கட்சியும் அதே சின்னத்தை தான் பயன்படுத்துது. சோ அப்படி இரண்டு ஆளும் கட்சிகள் வேற வேற மாநிலத்துல இருந்தாலும் அவர்கள் ஒரே சிம்பலை பயன்படுத்தலாம் பொழுது எங்கேயோ மணிப்பூர்ல ஒரு கட்சி விவசாய சின்னத்தை வச்சிருக்குங்கிற